Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம Facebook அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா அந்த Facebook அப்ளிகேஷன்ல நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈவன் அது மெசேஜ் ஆகட்டும் ஒரு friend request ஆகட்டும் இல்ல யாராச்சும் உங்களோட போஸ்ட்க்கு லைக் பண்ணிருக்காங்க அப்படி இல்லனா கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலுமே இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போஸ்ட் வந்து நியூவா பண்ணிருக்காங்க அப்படினாலுமே அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா Facebook சைடுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிக்கிறது எப்படி அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகாது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை ஆகாது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதில் அப்ளை பண்ண ஒரு செட்டிங் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா Facebook அப்ளிகேஷன்ஸ்க்கு உள்ள மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்லையோ இல்லை நார்மலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும்போது ஆஃபில் இருக்கும்போது எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு அலர்ட் ஆகாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு வரக்கூடிய Facebook நோட்டிஃபிகேஷன்ஸை ஹைட் பண்ணுற மெத்தட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த செட்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ஆப்ஸ்னோ அப்படி இல்லைனா ஆப் மேனேஜ்மெண்ட்னா ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னாக்கா மேலே சர்ச் பாரில் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இது மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ட் ஆகும். என்னோட மொபைலில் மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்தா தான் வரும் அப்படின்றதால நான் சர்ச் பாரில் மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற பேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கீழே காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறேன். உள்ளே போனதுமே என்னோட மொபைலில் நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் ஷோ ஆகும். ஸோ இதில் Facebook மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பார் இருக்கும். இதில் போய்ட்டு ஃபேஸ்புக்னு மட்டும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுமே அந்த அப்ளிகேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபில்டர் ஆகி ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இந்த ஃபேஸ்புக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது இந்த அப்ளிகேஷன் அதாவது Facebook அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுற பேஜும் அண்ட் ஆல்சோ இந்த அப்ளிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கிற பேஜும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது அதே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு போட்டிருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் ப்ளூ கலர் சிம்பிளில் இருக்கும். இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த செட்டிங் நம்ம ஆஃபில் வைக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய எல்லா Facebook நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைடில் இருக்கும். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் அப்ளை பண்ணுற மெத்தட். ஸோ ஓவரால் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லைனா ஹைட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸுக்கு அதாவது டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.